Welcome to World of Microbiology channel. In this video, I am going to discuss about isolation and enumeration of bacteria from soil. அதாவது பாக்டீரியாவை வந்து சாயில்ல இருந்து எப்படி ஐசோலேட் பண்ணணும், எனுமரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க. This is the laboratory technique. Isolation அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, cell isolation techniques are methods to identify, to separate and transfer certain cells from complex mixture of cells. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சர்லேருந்து certain செல்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணுறதை தான் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. இதனோட மெயின் எய்ம் என்னென்னா, சிங்கிள் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறது, அதர்வைஸ் ஷார்ட் செல்ஸை வந்து அக்கார்டிங் டு ப்ரியாரிட்டி ஆஃப் சாய்ஸ், அதாவது நம்மளுக்கு தேவைப்படுற சிங்கிள் செல்ஸை வந்து நம்ம அப்டெயின் பண்ணுறது தான் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோங்க. அண்ட் ஆல்சோ டு ஜென்ரேட் எ ஹோமோலோகஸ் செல் பாப்புலேஷன், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற செல்ஸை வந்து இந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி எடுப்போங்க. இப்போ காமனாக சாயிலில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குங்க. அதில் பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசத்தை மட்டும் இந்த ஐசோலேஷன் டெக்னிக் மூலமாக நம்ம எடுத்து அதை ஏதாவது ஃபர்தர் ரிசர்ச்சுக்காகவோ லெபார்ட்டரி டெக்னிக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எனுமரேஷன் அப்படின்னா என்னென்னா, an estimation or determination of number of bacterial cells in sample, அதாவது நம்ம ஐசோலேஷன் பண்ண அந்த காலனிஸில் எத்தனை காலனிஸ் வந்து இருக்குது, அதாவது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறது தான் வந்து எனுமரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். காமன்லி சாயில் கண்டைன்ஸ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ என்னென்ன ஆர்கானிசம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கை அண்ட் வைரஸஸ், இது மாதிரி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. பாக்டீரியாவில் அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரிலம், அக்ரோபாக்டீரியம், குளுக்கனோபாக்டீரியம், ஃப்ளாவிபாக்டீரியம், ஹெர்பஸ்போன் பைனிலம், வைரஸஸில் பாலிமிக்சோகிராமினிஸ், ஃபங்கில் பார்த்துட்டிங்கன்னா வெர்டிசிலியம், பைட்டோப்திரியா, ரைசக்டோனியா, பெனிசிலியம், ஃபியூசேரியம், ட்ரைகோடெர்மா, மியூக்கர், செப்பலோஸ்போரியம். புரோட்டோசோவாவில் அமீபா, சிலியேட்ஸ், ஃப்ளஜலேட்ஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. ஆல்கேயில் லைட்டிக் சைனோபேஜஸ், ஜாந்தோபைட்டா, பெசிலியோபைட்டா, இந்த ஆல்கே எல்லாமே மேக்ஸிமம் சாயிலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த டெக்னிக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாக்டீரியா மட்டும்தான் ஐசோலேட் பண்ணி எடுக்க போகிறோம். பட் ஃபங்கியும் வந்து இப்போ நான் சொல்கிற டெக்னிக் மூலமாக ஐசோலேட் பண்ணலாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் பார்த்துட்டிங்கன்னா காமனாக எல்லா இடத்துலையுமே வந்து இருக்காதுங்க. ஸோ பர்டிகுலராக ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் அதனோட மாய்ஸ்சர், பிஹெச், டெம்பரேச்சர், ஆக்சிஜன் கண்டென்ட், அதுக்கப்புறமா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்போஷன் வந்து எது வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அது வளருக்கு தகுந்த மாதிரி இருக்குதோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குங்க. ஸோ சாயிலில் பார்த்துட்டிங்கன்னா என்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அக்ரி ஃபீல்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ ஏதாவது ஒரு பயிர் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நன்மை தரக்கூடியதாக இருந்தால் நம்ம அந்த சாயிலில் அந்த ஆர்கானிசத்தை அப்படியே விட்டுறலாங்க. சப்போஸ் அதனால் நம்மளுக்கு தீமை, அதாவது நம்ம போடுற அந்த பயிரோட ஈல்டிங் நல்லா கிடைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோன்னா அதுக்கு தகுந்த பயோ ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கறதுனால அந்த ஈல்டிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மெயின் அட்வான்டேஜஸ்க்காகவும் அதுக்கப்புறமா ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இந்த ஐசோலேஷன் அண்ட் எனுமரேஷன் டெக்னிக் வந்து மெயினாக யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் இதனோட ப்ரொசீஜர் எப்படி வந்து மைக்ரோபாலஜி லெபார்ட்டரியில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டெரைல் டெஸ்ட் டியூப், ஸ்டெரைல் பெட்ரி பிளேட்ஸ், ஸ்டெரைல் பிப்பட்ஸ் அண்ட் ஸ்டெரைல் வாட்டர். ஸோ இதுதான் வந்து மெயினாக தேவைப்படுங்க. இந்த டெக்னிக்கோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்னென்னா, 1 கிராம் ஆஃப் சாயில் சாம்பிள் எடுத்துகிட்டு அதை வந்து 100 ml ஆஃப் ஸ்டெரைல் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து 1:100 டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் 10 to the power of -2 டைல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு 7 டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் 9 ml ஆஃப் ஸ்டெரைல் வாட்டர் போர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டியூப்லேயும் வந்து டைல்யூஷன் மார்க் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு டியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா 10⁻³ மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது 10⁻⁴ இது மாதிரி டில் 10⁻⁻7 வரைக்கும் நீங்கள் அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூப்பில் அதாவது 10⁻³ டியூப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதாவது 100 ml 1 கிராம் போட்டு வச்சுருக்கிறோம்ல, ஸோ அதை வந்து நம்ம 10⁻² டைல்யூஷன்னு சொல்லுவோம். அந்த டைல்யூஷன்லேருந்து 1 ml எடுத்து 10⁻³ டைல்யூஷனில் வந்து போர் பண்ணணும். போர் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1 ml எடுத்து எகெயின் அடுத்து 10⁻⁴ டைல்யூஷன் டியூபுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதே ப்ரொசீஜரை 10⁻⁻7 டைல்யூஷன் டியூப் வரைக்கும் கிராஜுவலாக அப்படியே பண்ணிட்டு வரணுங்க. ஸோ லாஸ்ட்டாக 10⁻⁻7 டைல்யூஷன்லேருந்து 1 ml எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடும். இதை தான் வந்து நம்ம சீரியல் டைல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சீரியல் டைல்யூஷன் டெக்னிக் முடிச்சதுக்கப்புறமா பிளேட்டிங் டெக்னிக் வந்து செய்வாங்க. ஸோ காமனாக என்னென்ன பிளேட்டிங் டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ப்ரெட் பிளேட், போர் பிளேட் அண்ட் ஸ்ட்ரீக் பிளேட், இந்த மாதிரி 3 டெக்னிக் பிளேட்ஸ் வந்து இருக்குங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது போர் பிளேட் டெக்னிக். இந்த போர் பிளேட் டெக்னிக்கு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைல்யூஷன் யூஸ் பண்ணுவோன்னா 10⁻⁻4லேருந்து 10⁻⁻7 டைல்யூஷன் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் போர் பிளேட்டுக்கு 1 ml சாயில் சாம்பிள் எடுத்துகிட்டு, அதாவது 10⁻⁻4லேருந்து 1 ml எடுத்து பெட்ரி பிளேட்டில் போர் பண்ணிக்கணுங்க. அது மேலே 15 mlலேருந்து 20 ml வரைக்கும் அகார் மீடியம் போர் பண்ணி அதை வந்து சொலிடிஃபை ஆக வச்சிடணுங்க. ஸோ ஆஃப்டர் சொலிடிஃபிகேஷன் அதை வந்து 37 டிகிரி செல்சியஸில் இன்குபேட்டரில் 2 to 3 days வரைக்கும் இன்குபேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ காலனிஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்க. இதே ப்ரொசீஜரை 10⁻⁴லேருந்து 10⁻7 வரைக்கும் 4 பிளேட்ஸுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே சமயம் நம்ம கண்ட்ரோல் பிளேட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுங்க. கண்ட்ரோல் பிளேட் எப்படி பண்ணணும்னா, வித்தவுட் ஆடிங் எனி சாம்பிள். இந்த பிக்சரில் பாருங்கள், சீரியல் டைல்யூஷன் அதுக்கப்புறமா போர் பிளேட் டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பிக்சர்ஸ் கொடுத்துருக்கங்க. ஸோ சீரியல் டைல்யூஷனில் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதில் நம்ம 100 ml வாட்டர் எடுத்து 1 ml சாயில் சாம்பிள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸோ சீரியல் டைல்யூஷனுக்கான டியூப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதாவது 9 ml போர் பண்ணி எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு சாம்பிள்லேருந்து 1 ml எடுத்து போர் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அடுத்தடுத்து டியூபுக்கு வந்து அதை மாற்றுறோங்க. ஸோ இதை தான் நம்ம சீரியல் டைல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டியூப்பில் இருக்கிற காலனிஸை விட நம்மளுக்கு செகண்ட் டியூப்ஸில் வந்து காலனிஸ் டிக்ரீஸ் ஆகுங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டியூபாக வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சீரியல் டைல்யூஷன் டெக்னிக்கே நம்ம வந்து பண்ணுறோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பிளேட்டிங் பண்ணும்போது ஐசோலேட்டட் காலனிஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு போர் பிளேட் மெத்தட் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு 1 ml சாம்பிள் எடுத்து ஃபஸ்ட்டு பெட்ரி பிளேட்டில் போர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நியூட்ரியன்ட் அகார் மீடியம் போர் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. இதை நம்ம இன்குபேஷன் வச்சதுக்கப்புறமா காலனிஸ் எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிளேட்டில் அதாவது அகார் மீடியாவோட சர்ஃபேஸ்லேயும் சப் சர்ஃபேஸ்லேயும் வந்து வளர்ந்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதனோட ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. இதில் நம்ம இன்குபேஷன் முடிச்சதுக்கப்புறமா பிளேட்டை எடுத்து அதில் இருக்கிற காலனிஸ் வந்து கவுண்ட் பண்ணணுங்க. இதை வந்து நம்ம ஓரலாகவும் கவுண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் காலனி கவுண்டர். ஸோ இந்த காலனி கவுண்டர் மூலமாகவும் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதனோட ரிசல்ட் எப்படின்னா, CFU per gram of the soil sample, அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட் per gram of the sample எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் colonies into dilution factor divided by volume of culture plate. ஸோ என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் காலனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 90 காலனிஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 90 இன்ட்டு டைலூஷன் ஃபேக்டர். ஸோ டைலூஷன் ஃபேக்டர் என்ன போட்டிருப்பீங்க, 10⁻⁻4 ஓகேங்களா. ஸோ 90 இன்ட்டு 10⁻⁻4 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கல்ச்சர் பிளேட். வால்யூம் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 1 ml. ஸோ அப்படின்னா 90 இன்ட்டு 10⁻⁻4 டிவைடட் பை 1. ஸோ இதுதான் உங்களோட ரிசல்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுடைய காலனி ஃபார்மிங் யூனிட்.
இது மாதிரி ஒவ்வொரு டைல்யூஷனுக்கும் போடணுங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னா 10⁻⁻5க்கு இதை விட நம்மளுக்கு காலனி கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ 4க்கு வந்து உங்களுக்கு 90 கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு டிக்ரீஸாக இருக்கணும். 60 இல்லைனா 50 இது மாதிரி டிக்ரீஸாக இருக்கணுங்க. ஸோ அடுத்து 10⁻⁻6ல் இதை விட நம்மளுக்கு காலனிஸ் கம்மியாக கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறமா 10⁻⁻7ல் இன்னுமே வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குங்க. ஃபைனலாக per கிராம் ஆஃப் சாயில் சாம்பிளுக்கு இவ்வளோ CFU தான் இருக்குது, அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதாங்க ஐசோலேஷன் அண்ட் எனுமரேஷன் ஆஃப் பாக்டீரியா ஃப்ரம் சாயில் சாம்பிள். தேங்க்யூ.